பார்க்கல. இப்போ நீ பார்த்தது அதுவும் உன் மேரேஜ் இன்விடேஷனோட பார்த்தது சந்தோஷமா இருக்கு. நீயும் என்னை மறந்து மாறி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீ எந்த சந்தோஷத்தோட இங்க வந்தியோ அதே சந்தோஷத்தோட இங்க இருந்து போகலாம். எனக்கு எந்த சந்தோஷமும் வேணும். எந்த சந்தோஷம் கஷ்டமா தான் இருக்கு. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் இதே கஷ்டம் தான் நானும் பட்டேன். மறக்க முடியாம துடிச்சு நாளாக நாளாக அதுவே பழகி போச்சு. இப்போ இப்போ நீ எனக்கு ஞாபகமே வர்றதில்லை. நிச்சயமா உன்னை மறந்து போயிட்ட. என்னை விட நீ ஒன்னு அப்படியே மறக்க. எனக்கு என் மேல இருந்த அந்த காதோடவா நீங்க வந்த இப்ப என்ன பார்த்து அழுது. என் மேல இருந்த அந்த காதலோட இல்ல சிம்பதி. நான் தனியா இருக்கேங்கிற வருத்தாபத்துல சில சமயம் சில யதார்த்தங்களை நாம தாங்கிட்டு தான் ஆகணும். எல்லாரோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா சில ஆறாத காயங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்மால ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர காயத்தை ஆத்த முடியாது. நான் தனிமையில வாழ்ந்து பழகிட்டே செந்தில். என்னை பத்தி கவலைப்படாமே எந்த பொண்ணுக்கு கனவை உருவாக்கிட்டு வந்தியோ அவளுடையாவது சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பி. நமக்கு இந்த ஜென்மத்துல கொடுத்து வச்சது இவ்வளவுதான் நினைச்சுக்கோ. திவ்யா இருக்காங்களா? ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறது ஈஸியான விஷயம் நினைச்சா? பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு 4 நாள்ல கல்யாணம் ஸ்டேஜ் ஒரு கல்யாணம் நின்னா அந்த பொண்ணோட லைஃப் எவ்வளவு பாதிக்கும் நினைச்சு பாத்தியா? இப்ப நீ கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன பண்ண போற? சரி, லத்திகாவுக்கு ப்ராப்ளம், அதே மாதிரி கமலாக்கு ப்ராப்ளம்னா கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்க போறியா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் செந்தில். இது மாதிரி துக்கங்களையும் கவலைகளையும் தாண்டி தான் நீயும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனும் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கும் அந்த மாதிரி கதைகள் இருக்கும். அதை மறந்துட்டு மனசை மாத்திக்கிட்டு குழந்தைங்க வைஃப்னு வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதான் இயல்பு, அப்படிதான் இருக்க முடியும். காதலையும் தாண்டி வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு செந்து. 60 வருஷம் வாழ்க்கையில 30 வருஷம் பொருளாதாரத்துக்கே போராட வேண்டியிருக்கு. அந்த போராட்டத்துல இந்த கவலைகள், தோல்விகள் இதெல்லாம் காணாம போயிடுது. ப்ளீஸ்டா, கன்ஃபியூஸ் ஆயிக்காத. நீயா வேணும்னு அவளை ஏமாத்தல, விதி. நீ அடிக்கடி சொல்லிய கடவுள், அந்த கடவுள் தான் ஏமாத்திட்டாரு. உன் மேல தப்பே இல்லை.
இத போட்டுக்கிட்ட மாப்பிள்ள மாதிரி இருக்காதுடா. இத போட்டுக்கடா, அப்பதான்டா மாப்பிள்ள மாதிரி இருக்கும். போட்டுக்கடா. ப்ளீஸ் பா, கம்பல் பண்ணாதீங்க பா. அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல, போட்டுக்கப்பா. இல்ல சித்தப்பா, இத போட்டுக்கிட்டா போன் பப்படி வைக்கிற மாதிரி. என்னண்ணே இன்னும் புடிவாதக்காரனாவே இருக்கா இந்தா, இவன். இதையாவது போட்டுக்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய்டா. ஹாய். ஆமா திவ்யா. டடடா, மாப்ள ரெடி ஆயிட்டாரா? என்ன நீ லேட்டா வர? சாரிடா, டிராஃபிக்ல மாட்டிட்டேன். அதான் வந்துட்டேன். என்ன டிராஃபிக் 2 வீலருக்கு? டேய், இத போட்டுக்கடா. போட்டுக்கடா. ஏப்பா தங்கம் போட்டா மாப்பிளையாப்பா? திவ்யா சொல்லு திவ்யா. போடுப்பா. அப்பா சொல்றாருல, போட்டுக்கோ. நீங்க போட்டு விடுங்கப்பா. நீங்க போட்டு விடுங்கப்பா. நீ என்ன ஒத்துக்குது வந்தியா? அதெல்லாம் போட்டுக்கிட்டா மாப்ள மாதிரி இருக்கும். போட்டுக்க. கை தட்டுங்கப்பா. நீங்களா பேசிட்டு இருங்க. ஆமா. பொண்ணு ஜகப்பு தோலா முக்கு முடியுமா இருந்தா பொத்து பொத்து விழுந்துட்டான்ல. என்ன இங்க இருக்குன்னு இப்படி இழுத்துக்கற? அப்படியா? பொண்ணு அவ்வளவு அழகா. எங்க பாப்போம், கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. பார்க்கணுமா? டேய் கூட்டி போடா. கூட்டிட்டு போ டாவா. பாடா. பாப்பங்க. அட வாப்பா. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கணுமா? இல்லடா, இவதாண்டி மாப்ள. மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இவங்க திவ்யா, Hi. வேல்முருகன், கணேஷ் பாபு, உமாபதி, தேன்மொழி. உங்களை பார்க்கணும். என்னது? உங்களையா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியே மெயின்டைன் பண்ணுவியா? சாரி. நான் போறேன். நீ வா. சிவா. சரி பாய் பாய். நீ போறாரு போய் கேளு. போ. ஏய், நீ கேக்குறியா நான் கேட்கவா? எல்லாம் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பொண்ணு ஏதோ பேசணுமா? போ போ போ. நான் என்ன பேசுறேன்? திவ்யா நீ வாப்பா நம்ம போலாம். சொல்றல. ஐயோ கேளு. நீங்க என்ன லவ் ஃபெயிலியரா? என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, என்னடி உன் மாப்பிள்ள லவ் ஃபெயிலியரா? அதான் கல்யாணத்தண்ணி கூட ஷேவ் பண்ணாம தாடியோட இருக்காருன்னு. அதான் கேட்டேன். சாரி சாரி, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணவும் ஒரு கியூரியாசிட்டியில கேட்டுட்டேன். நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க தான் முன்னாடி ரிசீவ் பண்ணணும். யாரும் இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. என்னடா ஏய் உள்ள சும்மா. அவங்க எங்க தங்க வச்சிருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லிபர்ட்டி பார்க்க எல்லாரும் தான். வணக்கம் வாங்க. நல்லா இப்பதான் இருக்கியா? வரீங்களா? உள்ள கூட்டு போறேன். உள்ள கூட்டு போ. போங்க, போங்க. ஐயா ஐயா வணக்கம். சந்தோஷம் நீ வந்தது. நம்ம முக்கராஜு பழனிசாமிடா. எவ்வளவு நல்ல எப்படி அடிச்சு கொண்டாந்து பாத்தியா? உள்ள 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 ஆ, உள்ள சரி, கூட்டு சரி.